இழப்பு, நஷ்டம், அவமானம், நிந்த, ஏளனம் எது வந்தாலும் சரி, நான் கடைசி வரை என் ஆண்டவர் மேல் இருக்கிற உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன். இந்த நாளிலே உறுதியால் வரக்கூடிய உயர்வு என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இந்நாளில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். தாவீதை ஆசீர்வதித்த தெய்வம் அவனுடைய குமாரனாகிய சாலமோனையும் ஆசீர்வதிக்க விரும்பினார். தாவீது மரணம் வரைக்கும் ஆண்டவர் வைத்த உயர்வில் நிலைத்திருந்தார். எத்தனையோ ராஜாக்கள் இடையிலே தங்களுடைய உயர்வை விட்டு போனார்கள். ஆனால் தாவீது மட்டும் சாகு மட்டும் அவன் ராஜாவாக இருந்தான். இப்பொழுது அவனுடைய மகனுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் அவனை கடைசி வரைக்கும் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், உன்னை ஆசீர்வதித்தது போலவே. ஆனால் அவன் ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால், என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்வதற்கு அவன் உறுதியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைக்கு இதைத்தான் சொல்லுகிறார். உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவேன் என்று இந்த ஆண்டிலே வாக்கு கொடுத்திருக்கிறேன். நீ உயர்ந்த இடத்துக்கு ஏற வேண்டும் என்றால், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டும் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலே உறுதி மிக முக்கியம் என்பதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். பொதுவாக வருடத்தின் ஆரம்பத்தில் ஏராளமான தீர்மானங்களை எடுப்போம். சில நாட்கள் வேகமாக கை கொள்ளுவோம். அதற்கு பின்பு வேகம் குறைந்துவிடும். அதற்கு பின்பு வர வர நம்ம ஊர் பாஷையில் சொல்கிற மாதிரி கழுதை தேய்ந்து கட்டெரும்பு ஆன கதைக்கு வந்துவிடும். அப்புறம் பாதி வருஷத்தில் ஒரு உயிர்மீட்சி கூட்டம் நமக்கு வைக்க வேண்டியிருக்கும். அதில் கொஞ்சம் உயிர்மீட்சி அடைந்து வருவோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுவும் குளிர்காலம் தொடங்கின உடனே ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் குளிர் வந்து விடும். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகை வந்து, பழைய வருஷ ஒரு உசுப்பேத்துற ஒரு கூட்டம் வந்து, இப்படி ஏறி ஏறி இறங்குகிறது. ஆண்டவர் சொல்கிறார், வருடம் முழுவதும் உன் வாழ்க்கை மேல் நோக்கி இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம், நீ உறுதியாக இருக்க வேண்டாம். நாம் எடுக்கிற தீர்மானத்தில் எல்லா காரியங்களிலும் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சொல்லுகிறார், என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படி செய்ய அவன் உறுதியாக இருப்பான் என்றால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் வரலாம். ராஜ்யபாரம் என்பது இந்த இடத்துல ராஜ பதவியை குறிக்கிறது, உயர்ந்த ஸ்தானம். ஒரு தேசத்தில் இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஸ்தானம் ராஜா என்கிற ஸ்தானம். அந்த உயரிய ஸ்தானத்தை கொடுத்து விட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உறுதியாக இருந்தால் அவன் ராஜ்யபாரத்தை என்னென்றைக்கும் நான் திடப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஏறி இறங்குகிற வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. தேவனுக்குள் எப்பொழுதுமே உறுதியாக இருக்க வேண்டும். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்று ஆண்டவர் சொல்ல காரணம், உம்மை அவனுடைய மனது உறுதியாய் பற்றி கொண்டது. கான்ஸ்டன்ட் பீஸ், தொடர்ந்தேட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சமாதானம். பூரண சமாதானம் என்பது தொடர்ந்தேட்சியாக, என்ன வாழ்க்கையில் போராட்டங்கள் வந்தாலும், என்ன ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும், குறைவுகள் வந்தாலும், நிறைவுகள் வந்தாலும், ஒரு மனிதனுக்குள்ளே கொடுத்திருக்கிற அந்த சமாதானம் கொஞ்சம் கூட குறையாமல் அவனுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படியாக செய்வதற்கு ஒரே காரணம், அவனுடைய மனது ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறது. இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த 2019ஆம் ஆண்டு முழுவதும் நீ ஆரம்பத்தில் கொண்டது போல கடைசி வரைக்கும் நீ ஆண்டவரை பற்றி கொள்வதிலே உறுதியாய் நிலைத்திருப்பாயானால் உனக்கு ஒரு வரக்கூடிய உயர்வும் உறுதியாய் நிலைத்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சமாதானம் இருக்க வேண்டும் என்றால் எல்லாமே நன்றாக இருக்க வேண்டும்.
எல்லாம் நன்றாக இருந்தால்தான் எப்பொழுதும் சமாதானமாக இருக்க முடியும். ஸ்பிரிச்சுவலி, ஃபிசிக்கலி, ஃபினான்சியலி, மென்டலி, இல்லையா, மனதளவில், சரீர சுகத்தில், பொருளாதாரத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நாம் நன்றாக உயர்ந்த நிலையில் இருப்போம் என்றால் நமக்குள்ளே ஒரு சமாதானம் வருவது இயற்கை. ஆனால் வாழ்க்கை அப்படி அமைவது யாருக்குமே இல்லை. ஒருத்தருக்கும் எல்லா ஏரியாவிலும் எல்லாம் சரியாக இருப்பதில்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எல்லாம் சரியாக இருப்பதினால் நான் உனக்கு சமாதானம் தருவேன் என்று சொல்லவில்லை. உன் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உன் இருதயம் என்னை உறுதியாய் பற்றி கொள்ளும் என்றால் எல்லாம் சரியாக இருக்கிறது போன்ற ஒரு சமாதானத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருந்தால்தான் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஏனென்றால் சமாதானம் பணத்தை பொறுத்ததல்ல, சமாதானம் உயர்வை பொறுத்ததல்ல, சமாதானம் மேன்மையை பொறுத்ததல்ல, சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல. சமாதானம் கர்த்தரை சார்ந்தது. ஏனென்றால் அவர்தான் சமாதான கர்த்தர், அவர்தான் சமாதான காரணர். அவர் சொன்னார், இந்த உலக மனிதனுக்கு இருக்கிற சமாதானம் வந்து போகிற சமாதானம், ஏறி இறங்குகிற சமாதானம். பணம் இருந்தால் சமாதானம் இருக்கும், உறவுகள் கைகூடி வந்தால் சமாதானம் இருக்கும். ஆனால் பரலோகத்தின் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற தெய்வமாகிய நான் உனக்கு கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம் என்னவென்றால் என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானம் சூழ்நிலைகளை சார்ந்ததல்ல, என்னுடைய சமாதானம் பொருளாதாரத்தை சார்ந்ததல்ல. நான் தேவனாய் இருக்கிறேன், தெய்வீக சமாதானம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த சமாதானத்தை நாம் அனுபவிக்க முடியும். சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது சமாதானம் குறைவது போல தெரியும். நேற்று சாயந்தரம் கூட என்னுடைய மனதிலே ஒரே குழப்பம், ஒரே போராட்டம். சமாதானம் குறைந்தது போல தெரிந்தது. ஆனால் சுதாரித்து கொண்டேன். ஆண்டவரே, என்னுடைய சமாதானம் சூழ்நிலைகளை பொறுத்ததல்ல, உம்மை பொறுத்தது. நீர்தான் என்னை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்வீர் என்று. எனக்கு அன்பானவர்களே, நமக்குள்ளே ஆண்டவர் இந்த ஆண்டு நல்ல உறுதியான மனநிலையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருக்குள்ளே எப்பொழுது நான் உறுதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலை மாறும் பொழுது நம்முடைய மனதும் மாற ஆரம்பிக்கிறது. நம்முடைய தேவைகள் அதிகமாகும் பொழுது நம்முடைய மனதும் மாற ஆரம்பிக்கிறது. இஸ்ரவேலிலே ஆண்டவரை பின்பற்றின ஜனங்கள் தான், ஆண்டவரை தெய்வம் என்று அறிந்த ஜனங்கள் தான். எகிப்தில் 10 வாதைகள் மூலமாக இஸ்ரவேலை பொறுத்தளவுக்கு அது அற்புதங்கள் தான். இந்த அற்புதங்களை பெற்ற ஜனங்கள் அவர்கள் செங்கடலை கடந்து கானான் தேசத்தை சுதந்திரித்தார்கள். அவர்களுடைய சந்ததியாக வந்த இஸ்ரவேல் மக்கள் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை வந்தபோது உலக மக்களை பார்க்கிறார்கள், சுற்றிலும் வாழ்கிற மக்களை பார்க்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த உயர்வை பார்க்கிறார்கள், அவர்களுக்கு காரியம் கைகூடி வருவதை பார்க்கிறார்கள். இதையெல்லாம் பார்த்த பொழுது ஒருவேளை அவர்கள் ஆராதிப்பதும் உண்மையாக தெய்வமாய் இருக்குமோ என்கிற சந்தேகம் அவர்களுக்கு வருகிறது. இவர்கள் கர்த்தருடைய வழியை விட்டுவிட்டபடினால் சமாதானம் இல்லை, கர்த்தருடைய கற்பனைகளை விட்டுவிட்டபடினால் வாழ்க்கையிலே எதுவும் வாய்க்கவில்லை. எனவே அவர்கள் பார்க்கிறார்கள், நமக்கு வாய்க்கவில்லை ஆனால் அவனுக்கு வாய்க்கிறது என்று சொல்லி ஒருவேளை அது தெய்வமாய் இருக்குமோ என்று அதையும் கும்பிட ஆரம்பித்து விட்டார்கள். சில நேரம் ஆண்டவருடைய அற்புதங்களை நினைக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிப்பார்கள். சில நேரம் மக்கள் உயர்ந்து கொண்டு போவதை பார்க்கும் பொழுது இவர்கள் கும்பிடுகிற தெய்வம் உண்மையாக தெய்வமாக இருக்குமோ என்று அந்த பக்கம் சாய்வார்கள். 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நொண்டி நொண்டி ஒரு மனிதன் நடக்கிறது போல நீ சீராக ஸ்திரமாக ஒரு திட மனதோடு நடக்க முடியாமல் 2 நினைவோடு கூட, அதாவது 2 விதமான ஒப்பீனியன். ஆங்கில வேதாகமத்தில் 2 ஒப்பீனியன்ஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்தால் அதில் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 நினைவுகளோடு செய்யலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, பின்பற்றலாமா அல்லது விட்டுவிடலாமா, பாகால் தெய்வமா யெகோவா தெய்வமா. சில நேரத்தில் நமக்கு வர போராட்டம், பரிசுத்தத்தை தொடரலாமா இல்லை மறுபடியும் பழைய பாவத்துக்கே போயிடலாமா, உலகத்தை அனுபவிக்கலாமா, சபைக்கு போகலாமா இல்லை கிரவுண்டுக்கு போகலாமா. அடிக்கடி நமக்குள்ள என்ன வருது? 2 நினைவுகள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த 2 நினைவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரே காரியத்தை நீ உறுதியாய் பற்றி கொண்டிருப்பாயனால் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய உயர்வை யாரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இவைகளை பிடித்து கொண்டு 2 நினைவுகளை விட்டு விட வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? 2 நினைவுகளால் நாம் வாழக்கூடாது. ஏன் 2 நினைவுகளால் வாழக்கூடாது என்றால்,
அது மிகவும் ஆபத்தான ஒரு காரியம். யாக்கோபு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 8 வசனம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒரு காரியத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணும்போது, ஒரு காரியத்தை தேவன் நமக்கு செய்யும்படி உணர்த்தும் போது சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்தால் செகண்ட் ஒப்பீனியன் நமக்குள்ளே வரும். மனிதர்களிடத்தில் ஆலோசனை கேட்பீர்கள் என்றால் ஆளாளுக்கு அவர்களுக்கு தெரிந்ததை சொல்லுவார்கள், குழப்பங்கள் வர ஆரம்பிக்கும். தேவன் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லியிருப்பார் என்றால் அதை முழு மனதோடு, ஒரே நோக்கத்தோடு, உறுதியான மனதோடு செய்து முடிக்க வேண்டும். அது உங்களுடைய வேலையாக இருக்கலாம், உங்களுடைய வியாபாரமாக இருக்கலாம், உங்களுடைய படிப்பாக இருக்கலாம், உங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் எதிர்காலமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். தேவன் சொல்லுகிற காரியத்தில் ஒரே உறுதியாக நின்று பாருங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். டபுள் மைண்டட் பர்சன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 நினைவுகள் என்பது இரு மனமுள்ளவன் என்றால் எப்பொழுதுமே 2 மைண்டோடு வாழ்ந்து அதான் இதான். அந்த ஒத்தையாரட்டையெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. தாவீது தெளிவாக சொல்கிறான், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஆமென் சொல்லுவோமா? தேவன் எனக்கு எதை சொன்னாரோ அதையே நாடுவேன், அல்லது தேவன் எதை நாடும்படி என் உள்ளத்தில் ஏவினாரோ அதையே செய்வேன். 2 வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவன் எதை செய்ய சொல்லுகிறாரோ அல்லது எதை நாடும்படி என் உள்ளத்தில் ஏவுகிறாரோ அதையே நான் ஃபோக்கஸ் பண்ணி அதிலே நான் உறுதியாய் தொடரும் பொழுது தேவன் அதற்காக எனக்கு வாக்கு பண்ணின அத்தனை வாக்கு தத்தங்களையும் நிறைவேற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இரு மனதோடு இருக்கும் பொழுது நம்முடைய உயர்வு தடைபட ஆரம்பிக்கிறது. நிலையற்றவர்களாக நாம் இருப்போம். காயின் சொல்லுகிறான் அல்லவா, நான் பூமியிலே நிலையற்று அலைகிறவனாயிருப்பேன் என்று. ஏனென்றால் அவன் ஆண்டவரையும் உறுதியாக நம்ப முடியவில்லை, தன்னுடைய பலத்தையும் நம்ப முடியவில்லை. ஆண்டவரே, நான் நிலையற்று அலைகிறவனாக இருப்பேனே, எனக்கு ஒரு ஸ்திரமான வாழ்க்கை இருக்காது என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் இந்த இயேசுவை பின்பற்றலாமா வேண்டாமா, சபையில் இருக்கலாமா, உலகத்துக்கு போயிடலாமா என்று பலவிதமான இதை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி ஆண்டவருடைய காரியத்தில் அல்லது உங்களுடைய சொந்த காரியத்தில் 2 நினைவுகோடு இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நீ உறுதியாயிரு. 2 மனம் உனக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி, இந்த இருமனம் என்பதற்கு 3 காரியங்கள், 3 வேறு தமிழ் வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தயக்கம். அந்த இருமனம் வந்தால் எதையுமே செய்ய விடாது. என்ன செய்யும்? முதல்ல தயக்கம். தயக்கம் தயக்கம் அதாவது ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாகலான்ட்டு கிணத்துக்கு போனானா, ஆனால் கிணத்துல விழுந்து குதிக்கிறதுக்கு சாகிறதுக்கு அவனுக்கு ஒரு தயக்கம். காலையில் ஒரு பக்கம் அந்த பக்கம் போனானா, என்னப்பா நான் கிணத்துல விழுந்து சாக போகிறேன், வாழ்க்கையே எனக்கு சரியில்லை அப்படின்னா, அட போடா ஒழுங்கா வீட்டுக்கு போடா, செத்தா எங்கே போகிற அப்படின்ட்டு போயிட்டானா. திரும்ப அவன் சாயந்தரம் வரும்போது அதே கிணத்துல உட்காந்துருக்கான். என்னடா சாகலையா? இல்லை, தண்ணியில் விழுந்தா சளி பிடிச்சா என் பொண்டாட்டி திட்டுவா அப்படின்னா. இவன் ஜாவானா? சாக மாட்டான். 2 நினைவோடு கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அநேக நேரத்தில் ஆண்டவர் நமக்கு ஒன்றை காட்டிடுவார், ஒரு காரியத்தை செய்வேன்னு சொல்லிடுவார். நமக்கு என்ன வந்துடுது? 2 நினைவுகள். இந்த 2 நினைவுகள் என்ன செய்யும்னா, காரியத்தை விசுவாசத்தோடு செய்ய முடியாதபடி ஒரு தயக்கத்தை நமக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்கும். 2வதாக நிச்சயமற்ற எண்ணங்கள் சந்தேகத்தோடு வாழ வைத்து கொண்டே இருக்கும். இதை செஞ்சால் நடக்குமா நடக்காதா, இல்லாட்டி இது வாய்க்குமா வாய்க்காதா, ஒரு சந்தேகம். யாக்கோபு 1:7 வாசிங்க. அப்படிப்பட்ட மனுஷன், எப்படிப்பட்ட மனுஷன்? 6 வாசிக்கலாம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யாக்கோபின் மூலமாய் தேவன் இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நீ ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை கேட்டால் அவர் அதை உனக்கு செய்வார். ஆனால் நீ என்ன செய்யக்கூடாது? சந்தேகப்பட்டு கேட்கக்கூடாது. நீ சந்தேகப்பட்டா என்ன நடக்கும்? இந்த காற்றினால் அலைபட்டு அலைகிற கடலின் அலைக்கு
நடுக்கடலில் போகிற படகை பாருங்கள், அமைதியாய் போய் கொண்டிருக்கும். ஆனால் கரை ஓரத்தில் இருக்கிற அந்த படகு அலைபட்டு கொண்டே இருக்கும். ஏனென்றால் அது நிலையாக நிற்காது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவருக்குள் ஆழமான உறவு கொண்டு ஒரு உறுதியான வாழ்க்கைக்குள்ளே இல்லாதபடிக்கு இந்த கரையோரத்தில் இருக்கிற படகை போல அலைவுபட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், ஆழத்துக்கு வா, இன்னும் என்னை நெருங்கி வா. 2 மனதோடு தயங்கி கொண்டிருக்காதே, சந்தேகப்பட்டு கொண்டிருக்காதே. 3ஆவதாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்மானிக்க முடியாத நிலை. எதையுமே உடனடியாக தீர்மானிக்க முடியாத நிலை. இதெல்லாம் யாருக்கு? இரு மனதோடு இருக்கிறவர்களுக்கு. ஆனால் தாவீதை போல ஆண்டவரிடத்தில் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு தெரியும், கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். ஆமென் சொல்லுவோமா? அதை அடையும் வரை விட மாட்டேன், அதை பிடிக்கும் வரை தொடர்வேன். இந்த உறுதியான வார்த்தைகள், விசுவாசத்தில் பலமுள்ள வார்த்தைகள், அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களுடைய வாயில வரக்கூடிய வார்த்தைகள் 2 விதமான வார்த்தை அல்ல, ஒரே வார்த்தை. தாவீது அடிக்கடி சொல்வான், எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஒருவேளை கர்த்தர் முடிக்கலாம் என்றல்ல, அவர் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். பிரச்சனை என்னவென்றால் நமக்குள் இருக்கிற 2 மனது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த டபுள் மைண்டை உன்னை விட்டு மாத்திரு, சிங்கிள் மைண்டுக்கு வா. தேவன் எனக்கு செய்வார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை நடத்துவார், தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் நான் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதத்திலே அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது இப்படி உறுதியாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதே சமயத்தில் 2 மனதோடு எதையுமே செய்ய முடியாமல் இருந்தவர்களும் இருக்கிறார்கள். 2 பேரையும் வேதம் பட்டியலிட்டு காட்டுகிறது. ஆனால் நான் உங்களுக்கு பாசிட்டிவாக சில காரியங்களை காட்டப் போகிறேன். உறுதியாக இருந்தவர்களுடைய நிலை என்ன, அவர்களை தேவன் எப்படியெல்லாம் உயர்த்தினார். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உறுதியும் உயர்வும், இதுதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 22 26 வரை வாசிக்கலாம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் யோசேப்பு சொகுசான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படவில்லை. வில்வீரர் அவனை கண்டு அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். யோசேப்பினுடைய வாழ்க்கையை பற்றி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார், உன்னுடைய வாழ்க்கை முடிவில் உயரப்போகிறது, நீ உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க போகிறாய். இதுதான் ஆண்டவர் கொடுத்த சொப்பனம். ஆண்டவர் நிறைய எஸ்ஏ மாதிரி எழுதிக்கிட்டுலாம் கொடுக்க மாட்டார், ஒரு வார்த்தை சொல்லுவார். நம்ம ஆண்டவரே பேசும் நிறையா அவர் கதை பேசுவார்னு நினச்சிட்டு இருப்போம். அவருக்கு நமக்கு தான் வேலை வெட்டி இல்லாமல் கதை பேசுகிறோம். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும். ஆமீன் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்ல ஒரு சொப்பனத்தை மட்டும் காமிச்சிட்டார். என்ன, அரிக்கட்டி எல்லாம் ஒன்றை வணங்க போகுது, அதாவது நீ உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரப்போகிறாய். ஆனால் அவன் கடந்து போன பாதை கொஞ்சம் நஞ்சமில்லை. இந்த வில்வீரர் என்றால் யார்? அவனுடைய அண்ணன்மார் தான், அவனை சுற்றி இருந்த மக்கள் தான், சொந்த பந்தங்கள் தான், உறவினர்கள் தான், உடன் பிறந்தவர்கள் தான், அவனோடு வேலை செய்தவர்கள் தான், அவனுடைய எஜமாட்டி தான். இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா நேரத்திலும் என்ன செஞ்சாங்களாம்? அவனுடைய மனதை மடிவாக்கினார்கள். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மனசை மட்டும் மடிவாக்கிட்டா உறுதி போயிடும். என்ன ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு வாரம் போகிறோம், என்னத்தை நடக்குது? ஒன்றும் நடக்கலை. இந்த மன மடிவு வந்து விட்டால் உறுதி போய்விடும். நம்மளும் பைபிளை படித்து பார்க்குறோம், என்ன நடக்குது? ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த மனமடிவு, யோசேப்புக்கும் அந்த மனமடிவு வந்தது. மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அங்கே தான் விசுவாசத்தினுடைய பலன். அவனுடைய வில் அப்படின்னு அர்த்தம், எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ள நான் தயார், என்ன போராட்டம் வந்தாலும்
என்ன போராட்டம் வந்தாலும் அதை நான் எதிர்கொள்ள தயார். ஏனென்றால் எனக்கு ஒன்று தெரியும், எனக்கு சொப்பனத்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அதில் நான் உறுதியாக இருக்கேன். ஐயோ என் சூழ்நிலை இப்படி இருக்குமே, ஆண்டவர் சொன்ன அந்த உயர்வு வருமா வராதா? அவனுக்கு டபுள் மைண்ட் வரவே இல்லை, அவனுக்கு 2 சிந்தை வரவே இல்லை. ரொம்ப நிலைமை மோசமாக போய்கிட்டே இருந்தாலும் அவனுக்கு சிங்கிள் மைண்ட் இருந்தது. என்ன தெரியுமா? என் வில் உறுதியாக இருக்கும், ஏனென்றால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்து போனாலும் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எனவே அவனுடைய வில் தளரவில்லை, கைகள் தளரவில்லை, மனம் தளரவில்லை. தேவ பிள்ளையே, நீ மனம் தளர்ந்து போகாதே, உன் கைகளை தளர விடாதே, தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதியாய் நிமிர்த்தி பிடி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அப்படி உறுதியாய் நின்றபடினால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலில் கன்மலையுமாய் மாறினான். அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்ல ஏராளம். 26ஆம் வசனத்தை மட்டும் வாசிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. இவ்வளவு ஆசீர்வாதங்களை அதுக்கு முன்னாடி உள்ள 25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, வானத்தில் இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், பூமியிலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம், எல்லா பக்கம். அதாவது சுருக்கமாக சொன்னால், எந்த பக்கம் திரும்பினாலும் அவனுக்கு ஆசீர்வாதம். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சூழ்நிலை? எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை. தேவப்பிள்ளையே, இந்த காலவெளியில் கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் உனக்கு பிரச்சனையாக இருக்குதா? எந்த பக்கம் திரும்பினாலும் நீ நினச்ச காரியம் வாய்க்காமல் இருக்குதா? உனக்கு 2 மனசு வர்றது போல இருக்குதா? ஆனால் உறுதியாய் நில், ஒரு நேரம் வரும், நீ எந்த பக்கம் திரும்பினாலும் நீ ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடிய காலங்களை என் தேவன் வைத்திருக்கிறார். எந்த பக்கம் திரும்பினாலும் ஆசீர்வாதம் தான். அந்த அளவுக்கு தேவன் அவனை உயர்த்து. மேலே பார்த்தாலும் மேலிருந்து ஆசீர்வாதம், கீழே பார்த்தாலும் கீழிருந்து ஆசீர்வாதம். ஆதி பர்வதங்களுடைய ஆசீர்வாதம், தகப்பனுடைய ஆசீர்வாதம், பிதாக்களுடைய ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதமும் அவனுக்கு சேருகிறது. விஷயம் என்னன்னா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இருந்தாலும் அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் உயர்ந்த இடத்துல வைத்தார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் இரு மனதுக்கு இடம் தராமல் உறுதியாய் நின்று அவன் ஜெபித்தான். இரண்டாவதாக ரூத் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அவள் தன்னோட கூட மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. அவள் தன்னோடு வர மன உறுதியாயிருக்கிறதை கண்டு. யார் இவள்? ரூத். ரூத் மோவாபிய பெண் தான். இஸ்ரவேலுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இஸ்ரவேலுக்குள்ளே நுழைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. புருஷன் செத்து போய்விட்டான், மாமனாரும் செத்து போய்விட்டார், இப்பொழுது மாமியார் மட்டும்தான் இருக்கிறாள். புருஷன் செத்ததுக்கு அப்புறம் மாமியாரோட தான் நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னாள்னா அந்த மாமியார் எவ்வளோ நல்ல மாமியார்? ஒரு அல்லையா சொல்லுங்களேன். அதாவது மாமியார் எப்படா சாவா புருஷன் கூட சந்தோஷமாக இருக்கலாங்கிற காலம் இந்த காலம். புரியுதா உங்களுக்கு? மாமி எப்போ சாவா தின்ன எப்போ, அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாங்கிற மாதிரி மாமியார் செத்தா ஃப்ரீயாக இருக்கலாமேண்டு புருஷனே செத்து போயிட்டா இனி மாமியார் கூட வாழணுங்கிற அவசியமே இல்லை. ஆனால் இங்கே என்ன நடக்குது? புருஷன் செத்தாலும் பரவாயில்லை, என் மாமியாரோடு நான் கண்டிப்பாய் வருவேன். அந்த அளவுக்கு இந்த அம்மா மருமகளை மகள் மாதிரி கவனிச்சிருக்காங்க. யாருக்காவது மருமக இருந்தால் அதை அடுத்த வீட்டு பெண்ணு மாதிரி நொய்ன்னு கிட்டீங்கன்னா கடைசி காலத்தில் பழி வாங்கிடுவா. ஞாபகம் வச்சுங்க. இப்போயே என்ன செய்யுங்க, மக மாதிரி கவனிச்சிருங்க. அதான் உங்களுக்கு எப்போவுமே சேஃப்டி. மருமகள் எப்படி பார்க்கணும்? எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒன்று வந்துச்சு. ஃபாதர் எப்படி மாறுவாராம்? பிகம் எ ஃபாதர் இன் லா. சன் எப்படி மாறுவார்? பிகம் எ சன் இன் லா. அப்புறம் டாட்டர், ஆனால் ஒய்ஃப்னு போட்டு கீழே போட்டுக்கோங்க. ஒய்ஃப் இஸ் த லா. அவள் தான் சட்டமே. ஒய்ஃபை மட்டும் ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, மாற முடியாது. சரி, இந்த கதையை விடுங்க, இந்த கதைக்கு வாங்க. ரூத் என்ன சொல்கிறா? நான் உம்மோடு கூட வருவேன். ஏன்? நல்ல கவனிங்க. அவளுக்கு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போவதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. பழைய கலாச்சாரம், பழைய உறவுகள், பழைய வழிபாடு, பழைய பாவங்கள், பழைய இன்பங்கள், இதுக்கெல்லாம் போவதற்கு ஒரு வழி திறந்து கிடக்கு. மாமியார் சொல்கிறா, என் கூட வந்தால் உனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காதுமா,
நான் இனி ஒரு புருஷனுக்கு வாழ்க்கப்பட்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாலும் அந்த பிள்ளை பெரியவனாக வந்து கல்யாணம் பண்ணுற வயசு வர்ற வரைக்கும் நீ சும்மா இருப்பியா? அதனால் நீ உன் தகப்பன் வீட்டுக்கே போயிடு, உன் தாய் வீட்டுக்கே போயிடு, அங்கே கர்த்தர் ஏதாவது உனக்கு நல்ல ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்படின்னு மாமியார் அட்வைஸ் பண்ணுறாங்க. நல்ல மாமியார், ஏன்னா மருமகளுடைய எதிர்காலத்தின் மேல் அக்கறையுள்ள மாமியார். இந்த மாமியார் அட்வைஸை கேட்டதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. என்ன வாய்ப்பு கிடைக்குது? திரும்பி போவதற்கு. தேவ பிள்ளைகளே, எப்பொழுது நீங்கள் அந்நியர்களாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இஸ்ரவேலின் சந்ததிக்குள் வந்தீர்களோ, மறுபடியும் நாம் அந்நியர்களாகவே போவதற்கு பிசாசு எப்பொழுதுமே ஒரு வாய்ப்பை திறந்து வைத்திருப்பான். நாம் மறுபடியும் பாவியாக மாறுவதற்கு, பழைய பாவத்துக்கு போவதற்கு, பழைய சடங்காச்சாரத்துக்கு போவதற்கு, பழைய வழிபாடுகளுக்கு போவதற்கு பிசாசு எப்பொழுதுமே ஒரு வழியை திறந்து வைத்திருப்பான். ஒரு சந்தர்ப்பம் காத்து கொண்டிருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் போகலாமா வேண்டாமா என்று ரெண்டு மனது அவருக்கு வரவில்லை. இந்த கிழவியோட போய் நம்ம என்ன செய்ய போகிறோம்? இந்த அம்மாவுக்கே வாழ வழி இல்லை. போகிற நாட்டில் நம்மளை ஏற்றுக்குருவாங்களா ஏற்றுக்கிற மாட்டாங்களா? இவ போய் அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறா? அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? அந்த இஸ்ரவேலர்களை பொறுத்த அளவுக்கு மோவாபியர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார்களே, அங்கே போனால் நம்மளை சும்மா விடுவாங்களா? அதுவும் இளம் விதவையாக இருக்கிற இவள் ஒரு ஆழமான தீர்மானம் எடுக்கிறாள் என்றால் யோசித்து பார்க்க வேண்டும். அவளுக்கும் ரெண்டு மனது ஏற்படுவதற்குரிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது. ஆனால் அவள் மன உறுதியாக இருந்தாள். தெய்வ பிள்ளையே, நம்ம எல்லாம் புறஜாதிகளாக இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நம்ம இஸ்ரவேலின் சந்ததி கிடையாது. ஆனால் இயேசுவின் மூலமாய் யாக்கோபை நம்முடைய தகப்பனாய் பெற்றிருக்கிறோம். மீண்டும் பழைய பாவம், பழைய சடங்காச்சாரம், பழைய காரியங்களுக்கு போவதற்கு உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். போய்விடாதே. போனால் அப்படியே பிசாசு உன்னை கொண்டு போய் விடுவான். அப்படியே உன்னை அழித்து போட்டு விடுவான். ரெண்டு மருமகள் இருந்தார்கள். ரெண்டு பேரையும் ஒன்று போல் நேசித்தான். ஆமென் சொல்லுவோமா? ஒரு மருமகள் மட்டும் இல்லை, எத்தனை மருமகள்? ரெண்டு மருமகளையும் ஒன்று போல் நேசித்தார். இந்த ரெண்டு மருமகளுக்குள்ளேயும் சண்டை வந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் ரெண்டு பேரும் பின்னாடி வருவான்ட்டு போகிறாங்க. நீ இவளாவது போய் தொலையிட்டு நான் இங்கே நிம்மதியாக இருக்கேன்னு சொன்னாலா இன்னொருத்தி? இல்லை. அப்போ அந்த குடும்பம் தேவ பிரசன்னத்தோடு எப்படி வாழ்ந்திருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். தேவனுடைய கற்பனைகளை நகோமி எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பாள் என்பதை யோசித்து பாருங்கள். இப்பொழுது ரெண்டு பேரும் நாங்கள் உம்மோடு தான் வருவோம் என்று போகிறார்கள். ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. என்ன? திரும்பி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதும், இனி இப்படியே இருந்தால் உனக்கு எதிர்காலம் இல்லை, உன்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்காது, நீ திரும்பி போயிடு. மாமியாரே சொல்கிறா. ஒருத்தி அழுது முத்தமிட்டு போய்விட்டார். இன்றைக்கு சபைக்கு எவ்வளவோ ஜனங்கள் வந்தாலும் எல்லா இடங்களிலும் வருகிற அத்தனை பேரும் இயேசுவை உறுதியாய் பற்றிக் கொள்வதில்லை. சிலர் மட்டும்தான் இயேசுவை கண்டுபிடிக்கிறார்கள். ஓ, இது மெய்யான தெய்வம். இல்லாவிட்டால் சிலர் என்ன செய்கிறாங்க? போனோம், பாட்டு நல்லா இருந்துச்சு, செய்தி என்னமோ சொன்னாங்க, ஒன்றும் புரியலை, கொஞ்ச நேரம் நல்லா தான் இருந்துச்சு, ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா அடுத்த வாரம் வரமாட்டாங்க. யாரை கண்டுபிடிக்கவில்லை? இயேசுவை கண்டுபிடிக்கவில்லை. புதிதாக வருகிறவர்கள், நீங்கள் இங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் இயேசுவை கண்டுபிடிக்க வேண்டாம். இயேசுவை கண்டுபிடிப்பீர்கள்னா அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காய் உயிர் கொடுத்த இயேசு, உங்களை நேசிக்கிற இயேசு, அவரை கண்டுபிடிங்கள். இங்கே இருக்கிற தெரிஞ்சவங்க இருக்கலாம், உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்க இருக்கலாம், அவங்கள பார்க்க வரலை. இயேசு இங்கே இருக்கிறார். அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இவள் நகோமியை பார்த்தாள். நகோமியோடு போனால் பிரயோஜனம் இல்லை என்று தன் இனத்தாரண்டைக்கே போய்விட்டாள். இன்றைக்கும் ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் வரும்பொழுது திரும்பி போய்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ரூத் என்ன செய்தால்? மன உறுதியாக இருந்தாள். என்ன நடந்தாலும், செத்தாலும் பரவாயில்ல, அதாவது எனக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்குதோ இல்லையோ, ஒரு தீர்மானம் எடுத்துட்டேன். உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம். அதாவது நான் ரெண்டு மனதுக்கு இடம் கொடுக்கல, ஒரு மனமாக நான் வந்துட்டேன், ஒரே மனமாக நான் வந்துட்டேன். அதனால் இனி திரும்பி போவதை குறித்து என்னோடு கூட பேசவே வேண்டாம். மரணத்தை தவிர வேறு எதுவும் நம்மை பிரிக்கும். ஆண்டவர் இன்னைக்கு அதைத்தான் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த ரூத் நகோமியை பார்த்து சொன்னது போல நாம் இயேசுவை பார்த்து சொல்லணும், மரணத்தை தவிர வேறு எதுவும் நம்மளை பிரிக்கக்கூடாது. இந்த மரணம் கூட பிரிப்பதல்ல, அவரிடத்தில் சேர்க்கும் காரியம்தான். எனவே நீங்கள் சொல்லணும், எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது. ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டியலே போடுகிறார். அங்கே எதுவும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று
நிச்சயித்திருக்கிறேன். வாசிக்கலாமா? 36 வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கடைசி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த ரூத்துக்கு இருந்த மன உறுதி நமக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அன்பு தேவ பிள்ளையே, நீ மட்டும் ஆண்டவரை எதுவும் உடைய அன்பை விட்டு பிரிக்காதபடி நான் உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்வேன் என்று சொல்வீர்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கால்கள் படிக்கட்டின் மேல் ஏறித்தான் போகுமே தவிர ஒரு நாளும் கீழ் இறங்கி வராது. ஏனென்றால் ஆண்டவர் வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் பொழுது அவர் ராஜ்ய பாரத்தை திடப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த ரூத் உறுதியாயிருந்தாள். வாய்ப்பு கிடைத்த போது போகலை. உன்னுடைய சகோதரன் வந்து கூப்பிடுவான், உன்னுடைய நண்பன் வந்து கூப்பிடுவான். ஏதாவது ஃபங்க்ஷன் நடக்கும்போது பழைய பாரம்பரியத்தை சும்மா நீங்கள் அப்படி செய்யுங்கன்னு சொல்லி வாய்ப்புகள் கிடைக்கும். பழைய சம்பிரதாயங்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள், பழைய சடங்காச்சாரங்களை செய்வதற்குரிய வாய்ப்புகள். அப்பொழுது ஆண்டவரே இப்படி இருக்க நான் என்ன பண்ணுறது ஆண்டவரே? 2 மனதோடு இருக்காதே, ஆண்டவருக்காய் உறுதியாய் நில். கர்த்தர் உனக்காக உறுதியாக நிற்பார். 2 மனதோடு குந்தி குந்தி நடந்த காலம் போதும். தீர்மானிக்க முடியாமல் தயக்கத்தோடு சந்தேகத்தோடு உறுத்தி போயிட்டா. ஆனால் இவ போல. ஏன் தெரியுமா? இவளுக்குள்ளே இருந்தது என்ன உறுதி? மன உறுதி. இந்த மனது உறுதியோடு இருந்தபடினால் என்ன நடந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டதாக போவாஸுக்கு மனைவி ஆயிட்டா. எந்த வயலில் வேலைக்காரியாக இருந்தாலோ, வேலைக்காரிக்கு பின்னாடி கதிர் பொறுக்குகிற பிச்சைக்காரியாக இருந்தாலோ அதே வயலுக்கு சொந்தக்காரியாக மாறும்படி கர்த்தர் உயர்த்தினார். ஆமேன் சொல்லுவோமா? எந்த இடத்தில் நீ தாழ்வாய் இருக்கிறாயோ அந்த இடத்தில் தேவன் உன்னை உயர்த்துவார். ஏன்? உன்னுடைய மன உறுதி உன்னை உயர்வுக்குள்ளே கொண்டு செல்லும். என்ன நடந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு போக மாட்டேன், என்ன நடந்தாலும் தேவ சமூகத்தை விட்டு நான் போக மாட்டேன். இந்த உறுதி நமக்குள் வரும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 3ஆவதாக யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். இங்கே ஆண்டவர் யோபுவை குறித்து சாத்தானிடத்தில் சாட்சி கொடுக்கிறார். என்ன? நீ இவ்வளவெல்லாம் செஞ்சோம், அவன் என்ன தூசிக்கலை பார்த்தியா? அவன் உறுதியாக இருக்கான். அவன் உத்தமத்தில் எப்படி இருக்கான்? உறுதியாக இருக்கான். அவன் மனைவி சொல்கிறா, ஏப்பா இவ்வளவு நடந்திருக்கு, இன்னும் அந்த கடவுளை நம்பிக்கிட்டு இருக்கியா? சில நேரத்தில் பிசாசு மனைவி மூலமாக வருவான், புருஷன் மூலமாக வருவான். ஏம்மா இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்கு, இனிமேலும் சர்ச்சுக்கு போகணுமா? இனிமேலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணுமா? இனிமேலும் ஜெபம் பண்ணணுமா? நமக்கு என்ன நடந்துருச்சு? அப்போ தெரிஞ்சுக்கிறணும். புருஷன் ஒரு மாதிரி நெகட்டிவாக பேசுகிறாருன்னா உள்ளே இருக்கிறது என் புருஷனுடைய ஆவியல்ல மிஸ்டர். அவன் உள்ளேருந்து பேசுகிறான், ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல காரியத்தை புருஷன் சொன்னால் கேட்கணும். இந்த மாதிரி ஆண்டவரை விட்டு போகக்கூடிய காரியத்தை புருஷன் சொன்னால் என்ன செய்யணும்? உள்ளே மனசுக்குள்ளேயே இயேசுவின் நாமத்தினால நேரடியாக போ பிசாசுன்னு விழுந்துடும். அவ்வளோதான். மனசுக்குள்ளே அந்த ஆவியை என்ன செய்யணும்? கட்டி ஜெபிக்கணும். இல்லாட்டி மனைவி விசுவாசத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய வார்த்தைகளை போட்டு, ஆமாம் வேணாம்ப்பா நம்ம சர்ச்சுக்கு போக வேண்டாம், இல்லை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள, இல்லை இது வேண்டாம் அப்படி சொல்லும்பொழுது பொல்லாத பிசாசு உள்ளே இருந்துக்கிட்டு என் விசுவாசத்தை கெடுக்கவா பார்க்குற, உன்னை கட்டுறேன் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்கள். 2 பேரும் ஒரே ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வந்துடுவீங்க. ஆமென், அல்லேலூயா. எடுத்த உடனே பிசாசு அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், குடும்பத்தில் இருக்க சமாதானம் போயிடும், சந்தோஷம் போயிடும். இவன் நேரடியாகவே அட்டாக் பண்ணுறா. எப்படி? இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறோ அந்த ஆண்டவரை திட்டிட்டு செத்து போயிடும் அப்படின்னு அர்த்தம். நீ இருந்து பிரயோஜனம்? எனக்கு என்ன ஒரு சந்தேகம், எல்லாத்தையும் எடுத்தார், இந்த அம்மாவை ஏன் மட்டும் வச்சாரு? உயிர் எடுக்கிறக்கா? எல்லாரையும் எடுத்துட்டாரு. நல்ல கவனிங்க,
அதை மட்டும் மாற்றவே மாட்டார். புருஷனையோ மனைவியோ ஒரு பிள்ளை போனால் இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிறலாம், சரியா? ஆனால் கணவன் மனைவி உறவு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் எல்லாத்துலேயும் ஒன்றா இருக்கணும்னு சொன்ன ஒரு இடையில பிரிப்பாரா? பிரிக்க மாட்டார். அவள் தான் சொல்கிறா செத்துப்போன்னு சொல்கிறா. ஏன்னா ஒன்றா இனி கட்டி இன்பமே இல்லை. புருஷன் திடகார்த்தமாக இருக்கும் பொழுது, நன்றாக இருக்கும் பொழுது எவ்வளவு அன்பு செலுத்தினீர்களோ அதே அன்பு கடைசி வரை இருக்கணும். அதே போல் தான் மனைவியும் அப்படி தான் என்ன செய்யணும்? புருஷன் மனைவி மேலே அன்பு செலுத்தணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த அம்மா சொல்கிறாங்க, எப்பா நீ இருந்து பிரயோசனமே இல்லை. ஆண்டவர் சொல்லுவார், உன்னை உயிரோடு விட்டு வச்சிருக்காருன்னா இவனை வச்சு தான் இன்னும் 10 பிள்ளை பெற போகிறேன். ஆமே. ஆண்டவர் பரலோகத்திலேருந்து என்ன நினச்சிருப்பாரு? அடிப்பாவி நீ சாக சொல்கிறியா? அவன் தான் உனக்கு இன்னும் 10 பிள்ளை பெற போகிறான். இல்லையா? சொல்லுங்களேன். மறுபடியும் 10 பிள்ளையை பெற்று போட்டாள்ல. அப்புறம் தான் புரிஞ்சது, ஓஹோ எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ சூழ்நிலையிலையும் உறுதியாக இருந்ததுனால தான் எவ்வளோ ஆசீர்வாதம். யோபுடைய உறுதி எடுத்து வாசிங்கள். 27:5 வாசிங்க. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். அவர் என்ன சொல்றாரு? எப்பா இதெல்லாம் நடந்திருக்கலாம், பிள்ளைய செத்து போயிருக்கலாம், சரீரத்தில் வியாதி இருந்திருக்கலாம், ஆனால் என் உத்தமத்தை எது வரைக்கும் உறுதியாக அப்படி பண்ணால் நான் சாகிற வரைக்கும் என் உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சாகிற வரைக்கும் என் உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன். எதுவும் ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியாது. அல்லேலூயா. இழப்பு, நஷ்டம், அவமானம், நிந்தை, ஏளனம் எது வந்தாலும் சரி, நான் கடைசி வரை என் ஆண்டவர் மேல் இருக்கிற உத்தமத்தை விட்டு விலகவே மாட்டேன். நடந்தது என்ன? 2 மடங்கு ஆசீர்வாதம். அதே மனிதனுடைய உத்தமத்தில் உறுதியாக இருந்தபடினால் 2 மடங்கு உயர்வை தேவன் கொடுத்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 21ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை வாசிங்கள். 4வதாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கை. நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி யூதாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை எருசலேமில் உள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்பு கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான். இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டும் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவது என்று அமர்ந்திருந்தோம். பவுலுடைய கச்சையை அகபு என்று சொல்லக்கூடிய தீர்க்கதரிசி கட்டி கொண்டு, இந்த கச்சையுடையவனை கட்டி எருசலேமில் கொடுக்க போகிறார்கள் என்றெல்லாம் அவன் சொல்லுகிறான். அங்கே ஆபத்து வரும் என்றெல்லாம் சொல்லுகிறான். இப்போ எல்லாரும் அழுகிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க. வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போகும்போதே சொந்தக்காரங்களாம் அழுது, ஆண்டவரே பிள்ளையை பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஒப்பு கொடுப்பாங்க. இப்போ நீ எருசலேமுக்கு போனா உனக்கு சாவு நிச்சயம்னு ஒரு தீர்க்க தரிசனம் வருது. புறஜாதி கையில் ஒன்று ஒப்பு கொடுக்க போகிறாங்கன்னு வருது. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறோன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடம், திருப்பதிக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜுக்கு ஊழியத்துக்கு போகிறோம். எல்லோரும் இங்கேருந்து போகிறோம். ஒரு 10 ஆண்கள் 10 பெண்கள் எல்லாரும் போயிட்டே இருக்கோம். திடீர்னு ஒருத்தர் வந்து ஒருத்தருடைய மேலே இருக்கிற கச்சை எடுத்து கையில் கட்டிக்கிட்டு, நீங்கள் போகிற இடத்துல இப்படி உங்கள் எல்லாரையும் கட்டி ஒப்பு கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் போவீங்க? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் கடைசி நேரத்தில் நமக்கு வெளிப்படுத்திட்டார், யாரும் போக வேணான்றோம். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். கடைசி நேரத்தில் ஆபத்தை காட்டி கொடுத்துட்டாரு, போக வேண்டாம். ஆனால் பவுல் தெளிவாக சொல்கிறான், கட்டப்படுவதற்கு மட்டும் இல்லை, சாவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கேன். ஒரு காரியத்தில் பிரச்சனை, ஆபத்து, போராட்டம் இருக்குன்னு தெரிஞ்சும் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு நான் விலக மாட்டேன். ஆபத்துகளுக்காக நான் கர்த்தரை விட மாட்டேன். பாடுகள் வருவதனால் நான் கர்த்தரை விட மாட்டேன். என்ன வந்தாலும். யோபுனுடைய வாழ்க்கையில் இழப்பு, நஷ்டங்கள் வந்தது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில் எதிர்ப்புகள் வந்தது. ரூத்துனுடைய வாழ்க்கையில் பேக்ஸ்லைடிங்க்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் பாடுகள் வந்தது. என்ன வந்தாலும் சொல்கிறார், என் வில் உறுதியாக இருக்கும். நான் ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை ஒரு நாளும் பின்வாங்கவே மாட்டேன். நான் மரிப்பதற்கும் ஆயத்தம். தெய்வ பிள்ளைகளே, பாடுகள் வரும் பொழுது பக்குவமாக ஆண்டவர்கிட்ட நடந்துக்கிறணும். ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம்னு கேட்காம
இந்த பாடுகள் வரும் பொழுது என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமாக இருந்தால் ஆக கடவுது. அந்த பாடுகளில் டபுள் மைண்டு வரவே கூடாது. டபுள் மைண்டு வரக்கூடாது. அவனுக்கு சிங்கிள் மைண்டோட சொல்கிறான், மரிப்பதற்கும் நான் எப்படி இந்த தில்லு வந்துச்சு, நான் ஆண்டவருக்காக சாக கூட ரெடி அப்படின்னு எப்படி வந்தது? இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் சொல்கிறோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். காலையில் சர்ச்சுக்கு வரக்கு முன்னாடி வயிற்று வலி வந்திருக்கோம், சர்ச்சுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இவங்க இயேசுவின் பின்னாடி போகிறாங்களாம். நம்ம பாடுறதுக்கு நம்ம வாழ்க்கைக்கு என்ன இருக்கணும்? சம்பந்தம் இருக்க வேண்டும். இங்கே பவுல் இவ்வளவு உறுதியாக சொல்றதுக்கு காரணம் என்ன? 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். 24. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஏன் அவர் சாக தயார் அப்படின்னா, ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், இதாண்டா உன் வாழ்க்கை. இயேசு நமக்கு என்ன சொல்லி அழைத்தாரு? நீ என்னை பின்பற்றி வந்தா உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, ஒரு போராட்டம் இருக்காது, ஒரு சொட்டு கண்ணீர் கூட உனக்கு வராது. அப்படி சொல்லி அழைச்சாரு. என்ன சொல்லி அழைச்சாரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்முடைய ஆண்டவர் ஏமாற்றி அழைக்கிற தெய்வம் அல்ல, சொல்லி அழைக்கிற தெய்வம். நீ என்னை பின்பற்றினா உலகம் உன்னை பகைக்கும். ஏன்னா நீ லஞ்சம் வாங்க மாட்ட, லஞ்சம் வாங்குற அதிகாரி உன்னை பகைப்பான். நீ ஊழல் செய்ய மாட்ட, ஊழல் செய்கிற அதிகாரி உன்னை பகைப்பான். நீ பொய் சொல்ல மாட்ட, பொய் சொல்கிறவன் உன்னை வெறுப்பான். உலகம் பாவத்தில் வாழ்கிறது. கிறிஸ்தவர்கள் பரிசுத்தத்துக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலக வழக்கத்தின்படி வாழாமல் நாம் வித்தியாசமாய் வாழ்கிறபடியால் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாங்க? இவங்கெல்லாம் கலாச்சாரத்துக்கு எதிரானவங்க அப்படின்றாங்க. அப்போ தானே மற்றவங்க எதிர்ப்பாங்க. கலாச்சாரத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, பாவத்துக்கு எதிரானவர்கள். இல்லையா? சொல்லுவோமா? நம்ம கலாச்சாரம் நமக்கு ரொம்ப சந்தோஷம்தான் இல்லையா? ஆராதனை சம்பந்தப்படாத எந்த கலாச்சாரமும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. வழிபாட்டுக்குரியது அல்லாத வேறு எல்லா கலாச்சாரமும் ஏற்றுக்கொள்ள. காலையில் நான் பார்த்தேன், வேஷ்டி இருந்துச்சோ, இன்றைக்கி வேஷ்டி கட்டிட்டு போயிடலாமேன்னு யோசித்தேன். அப்புறம் தான் சொன்னாங்க, நாளைக்கு பொங்கல் நம்ம பண்டிகை கொண்டாடுற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஓ ரைட், அடுத்த வாரம் கட்டுவோம். ஏன்? வேஷ்டி நம்முடைய கலாச்சாரம். வேஷ்டி கட்டினா இப்போ என்னமோ அபூர்வமாக பார்க்குறாங்க. ஐயா, நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். நான் பேண்ட்டு போட்டது என் வாழ்க்கையில் 19 வயசில். அது வரைக்கும் நான் வேஷ்டி தான் கட்டிக்கிட்டு இருந்தேன். இங்கே எத்தனை பேர் பட்டணத்துக்கு வந்து நீங்கள் பேண்ட்டு போட்டீங்க? வீட்டில் இருக்கும்போது என்ன போட்டுக்கிட்டு இருந்தோம்? வேஷ்டி, லுங்கி, அப்படி தானே இருந்தோம். நான் என்ன சொல்ல வர்றேன்? ஆண்டவர் நம்முடைய கலாச்சாரத்துக்கு எதிரானவர் அல்ல, ஆனால் வழிபாடு ஆண்டவருக்கு மட்டும்தான். பவுல் என்ன சொல்லுகிறார்? நான் போகிற இடத்துலலாம் கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்குங்கிறது ஆண்டவர் ஏற்கனவே எனக்கு சொல்லிட்டாரு. அதனால இதுதான் என் வாழ்க்கையாக இருந்தால் சந்தோஷமாக அதன் வழியாக போகிறேன். இல்லையா? சொல்லுவோமா? ஏன்னா இந்த பாடுகளுக்கு பின்பாக ஒரு மகிமை இருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிக நித்திய கன மகிமையை உண்டாகும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற, உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும்
லேஸ் கனமான உபத்திரம் இல்லை, மகிமை தான் கனமானது. நித்திய கன மகிமையை உண்டாக்கும். இது பவுலுக்கு தெரிஞ்சபடினால்தான் பவுல் சொல்கிறாரு, இவைகள் எதிலிருந்தும் ஆண்டவரை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, பட்டணங்கள் தோறும் உனக்கு கட்டுகளும் உபத்திரங்களும். அதனால இதை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன நடந்தாலும் கவலைப்படவே மாட்டேன். ஏன்னா ஆண்டவர் சொல்லித்தான் அழைச்சார், அவர் என்னை ஏமாற்றி அழைக்கலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர்களிலே மிக சிறியவன் என்று அழைக்கப்பட்டாலும் ஆண்டவருக்காக அதிகமாய் பிரகாசித்தவர் இந்த பவுல் தான். வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் அதிகமான புத்தகங்களை எழுதினவர் இந்த பவுல் தான். கர்த்தர் எந்த அளவுக்கு கனம் பண்ணி இருக்கிறார். அப்போஸ்தலன்கிற பட்டத்தை அவருக்கு கொடுத்தார் ஆண்டவர். அந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்த்தினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உபத்திரவங்கள், தடைகள், போராட்டங்கள் எது வந்தாலும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் உறுதியாக இருந்து உயர்வை பெறுவோமாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நாம் ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நமக்கு தைரியத்தை கொடுக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் ஆண்டவர் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு தைரியத்தை கொடுக்குது. பேங்க்ல இருக்க பணம் எனக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடாது இல்லையா? எங்கள் சொந்தக்காரவங்க எனக்கு இருக்காங்க, அவங்க பார்த்துக்கிடுவாங்க, அந்த தைரியம் நமக்கு நிற்காது. ஒன்னே ஒன்று, ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். அவர் எனக்காக யாவும் செய்வார், அவர் என்னுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் மேல் இருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு தைரியத்தை கொண்டு வருகிறது. அதனாலே நான் என்ன செய்கிறேன்? மேன்மை பாராட்டு. ஏப்பா, எனக்கு இப்போ எல்லாம் ஒன்றுமே இல்லாட்டேன்னு பரவாயில்ல, என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். நான் கர்த்தரை நம்பியிருக்கேன். அந்த கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் தைரியம் வருகிறது. இந்த தைரியம் நமக்கு மேன்மை பாராட்ட வைக்கிறது. இதை எப்போ தெரியுமா நமக்கு வரும்? ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஆண்டவர் அற்புதமெல்லாம் செய்யும்போது, ஓ நான் ஆண்டவரை நம்பியிருக்கேன், அவரை விட்டு போக மாட்டேன், என்ன வந்தாலும் என்னை கைவிட மாட்டாருன்னு அந்த நம்பிக்கையில் சந்தோஷமாக இருப்போம். பார்த்தீங்களா? இது கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? முடிவு பரியந்தம் வசனம் என்ன சொல்லுது? மேன்மை பாராட்டலை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகியில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். அப்பா வீட்டில் நம்ம இருந்துட்டோம்னா, நம்ம வீடு இது மாறிடுச்சுன்னா வேற என்னங்க குறைச்சல்? 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஹலோ, கிறிஸ்துவனிடத்தில் பங்குன்னு அவருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நம்ம பங்காளிகள். அப்படித்தானே போட்டிருக்கு. ஆனால் பேதுரு எழுதாரு, பாடுகளுக்கும் பங்காளி, அவருடைய பணத்துக்கும் பங்காளி, அவருடைய மேன்மைக்கும் பங்காளி. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பங்காளிகளாக நீங்கள் இருக்கணும்னா கிறிஸ்துவனிடத்தில் உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும் என்றால், அதாவது அப்பாவுடைய சொத்து பிள்ளைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுப்பாங்க. அப்போ 3வது பிள்ளைக்கும் பங்கு உண்டு, 4வது பிள்ளைக்கும் பங்கு உண்டு, 2வது பிள்ளைக்கும் பங்கு உண்டு. நம்ம ஆண்டவர் எத்தனாவது பிள்ளை? முதல் பேரானவர். ஆமென் சொல்லுவோமா? அப்போ பரலோகத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனுடைய சொத்துக்கெல்லாம் அவர் சுதந்திரவாளி. அவரோட நாமும் சுதந்திரராக இருக்கும்படி நம்மளை பங்காளியா தேவன் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அந்த சொத்துக்கு சுதந்திரவாளியா பங்காளியா நம்மளை வச்சிருக்காரு. அதுல பங்கு பெற வேண்டும் என்றால் சொத்துக்கு மட்டும் இல்லைங்க, கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி உன்னதங்களிலே உட்கார வைத்தாரு. நம்மையும் கொண்டு போய் அங்கே உட்கார வைத்திருக்காரு. எல்லாத்திலையும் பங்கு கொடுக்கிறார் நமக்கு. அப்போ இந்த உயர்வு, எல்லா மேன்மை, ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு பங்கு வேண்டும் என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது எவ்வளவு வைராக்கியமாக இருந்தாயோ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது உனக்குள்ள எவ்வளவு விசுவாசம் இருந்ததோ, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஆண்டவர் மேலே உனக்கு எவ்வளவு நம்பிக்கை இருந்ததோ, அது கடைசி வரைக்கும் இருக்க வேண்டாம். அப்படி கடைசி வரைக்கும் இருந்தா நீ பங்காளி தான். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்ட போது ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம், ஒரு சொப்பனத்தை தேவன் கொடுத்திருக்கலாம், ஒரு தீர்க்க தரிசனம் நமக்கு வந்திருக்கலாம், அல்லது வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கிடைத்திருக்கலாம். அதன் மேல் நம்பிக்கை வைத்து மேன்மை பாராட்டினீர்களே, எனக்கு இந்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்காரு, என்னை கைவிட மாட்டாருன்ட்டு 10 வருஷம் ஆனாலும் இல்லை, 50 வருஷம் ஆனாலும் அதை விட்டுறவே கூடாது. கடைசி வரைக்கும் நான் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு, எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சொப்பனம், யோசேப்பு அதைத்தான் செய்தான்.
அப்படி வரும்பொழுது கர்த்தர் கடைசி வரை நம்மை உயர்த்துகிறார். இந்த நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ என்னை உறுதியாக பற்றி கொண்டேனா நானும் உன்னை உறுதியாக படிச்சுக்குவேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிட மாட்டேன். கடைசியாக 2 வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். சங்கீதம் 89 சங்கீதம் 89ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். 28 என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். 29 வாசிக்கலாம். அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். அதாவது அவன் எனக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான், என் சித்தத்தெல்லாம் செய்தான், ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன்னு என் மேலே அவன் சிங்கிள் மைண்டாக இருந்தான். அதனால் நான் என்ன செய்ய போகிறேன்னா, என் கை அவனோட உறுதியாக இருக்கும். என் கை அவனோட உறுதியாக இருக்குன்னு அர்த்தம், அவனுக்கு கொடுத்த உடன்படிக்கையில் நான் உறுதியாக இருப்பேன். ஸ்தோத்திரம். அந்த உடன்படிக்கையில் உறுதியாக இருக்கிறது மட்டும் இல்லை, இந்த வானம் எவ்வளோ வருஷத்துக்கு இருக்குமோ அது வரைக்கும் அவனுடைய உயர்வு அவனை விட்டு விலகாது. அப்போ ஆண்டவர் எவ்வளோ வாக்கு கொடுக்குறாரு? நீங்கள் அவரை உறுதியாக பற்றி கொண்டா அவர் உங்களை உறுதியாக பற்றி கொள்கிறார். அவர் உங்களை உறுதியாக பற்றி கொள்வதுக்கு உடம்பு உறுதியாக பிடிச்சினா ரத்தத்தை எடுக்கும். முதல்ல உறுதியாக பிடிச்சினா நம்மளை விழுங்கிடும். ஆனால் கர்த்தர் நம்மை உறுதியாக பிடிப்பது எதற்காக? மேலே தூக்கி உயர நிறுத்துவதற்காக, ஆசீர்வதிப்பதற்காக. ஆமென் சொல்லுவோமா? இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம ஒரு வாக்கு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு எனக்கு வாக்கு கொடுத்தபடி பூமியின் உயர்ந்த இடங்களில் நான் ஏறி இருப்பதற்கு இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுத்தீர். கடைசி வரை உறுதியாக இருப்பேன். இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் உறுதியாக இருக்கணும்னா ஒரே ஒரு காரியத்தில் உறுதியாக இருந்தால் போதும். பவுல் சொல்றாரு, ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்க. ஆமென். ஜெபத்தில் உறுதியாக தரிச்சிருந்தா தான் ஆண்டவருக்குள்ள உறுதியாக இருக்க முடியும். போன வெள்ளிக்கிழமை பார்த்தேன், வழக்கமாக 10-12 பேர் வர்ற சகோதரிகள் ஒரே ஒருத்தர் வந்திருந்தாங்க. ஏன் தெரியுமா? ஜெபத்தில் ஒருவேளை உங்களுக்கு என்ன நடந்துச்சு, எல்லாருக்கும் என்ன ஒரே நல்ல வேலைன்னு எனக்கு தெரியல. டெய்லி நடக்கிற ஜெபம், வாரந்தோறும் நடக்கிற ஜெபங்கள், பெண்கள் ஜெபம், உபவாச ஜெபம், இந்த 100 நாள் ஜெபம் பேர் கொடுத்தவர்கள் ஜெபத்தில், அதே போல் தனி ஜெபம். இந்த ஜெபத்திலெல்லாம் நீங்கள் உறுதியாக இருந்து பாருங்கள். எல்லா உறுதிக்கும் அடித்தளம் ஜெபத்தில் உறுதியாக இருப்பது. இந்த ஜெபத்தை விட்டுட்டிங்கன்னா எதுலையுமே உறுதியாக இருக்க முடியாது. எனவே ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கை மேல் நோக்கி செல்ல நான் ஜெபத்தில் உறுதியாக இருப்பேன், ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருப்பேன், உண்மையில் உறுதியாக இருப்பேன், உத்தமத்தில் உறுதியாக இருப்பேன், எல்லா காரியத்திலும் உறுதியாக இருப்பேன். உம்முடைய கையும் என்னோடு உறுதியாக இருந்து என்னை உயர்த்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரை புகழுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் நல்ல சத்தத்தை உயர்த்தி, ஆமென். வீட்டுக்கு போகிற எண்ணம் இருக்க வேண்டாம். சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போகிற. ஹல்லேலூயா. ஆண்டவர், என்மேல் எவ்வளவு அன்புள்ள தெய்வமாக இருக்கிறீரையா, என்மேல் எவ்வளவு அக்கறையுள்ள தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, என்னை உயர்த்துவதில் நீர் எவ்வளவு அக்கறையுள்ளவர். ஹல்லேலூயா. உம்முடைய கரம் என்னோடு கூட உறுதியாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய புயம் என்னை பலப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உம்முடைய புயம் என்னை பலப்படுத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் என்னோடு உறுதியாக இருக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ராஜாசனம் ஆண்டவரே வானம் உள்ள மட்டும் நிலைத்திருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ரூத்தை போல ஆண்டவரே நான் உறுதியாக இருப்பேன், யோசேப்பை போல நான் உறுதியாக இருப்பேன். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறப்பா. பவுலை போல, ஒரு யோபுவை போல எங்கள் உத்தமத்தில் உறுதியாக இருப்போம், எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் எடுத்த அந்த தீர்மானத்தை விட்டு விடாதபடிக்கு கடைசி வரை நாங்கள் உறுதியாக இருந்து இன்னும் 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 மேன்மையான காரியங்களை பார்க்க போகிறோம். நீரப்படி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போமா? எல்லாரும் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்து. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். இருமனதை விட்டு விடுங்கள், இருமனதை விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. தயக்கம் வேண்டாம், தயக்கம் வேண்டாம். ஹல்லேலூயா. தீர்மானம் எடுப்பதற்குரிய தயக்கம் வேண்டாம். கர்த்தர், ஆமென், ஹல்லேலூயா, உறுதியாய் இருந்து
நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறாரு. என் கை அவனோடு உறுதியா இருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும். இந்த வருடம் முழுவதும் கர்த்தருடைய புயம் நம்மோடு உறுதியா இருக்க போகிறது. தேவ பிள்ளையை நீ கையிட்டு செய்கிற உன்னுடைய வியாபாரம், தேவ பிள்ளையை உன்னுடைய படிப்பு, உன்னுடைய எதிர்காலம் எல்லாவற்றிலும் என் தேவனுடைய கரம் உன்னோடு உறுதியா இருக்க போகிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு கூட காத்துக்கொள்ள போகிறேன். ஆண்டவரே, என்னையும் அப்படி காத்துக்கொள்ள போகிறேன். நானும் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா, நன்றி 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 தெய்வமே. ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் கொள்ளாத எங்கள் தேவாதி தேவனே, இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது ராஜாசனம் என்னென்றைக்கும் ஸ்திரப்படும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரே, அந்த வாக்கு தத்தத்தையும் பிடித்துக் கொள்ளுகிறோம், உம்மையும் பிடித்துக் கொள்ளுகிறோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு இறுதி வரை உம்முடைய வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் நம்பி வாழ்ந்தது போல, ஆண்டவரே ஆரம்பத்தில் இருந்தது போல கடைசி வரை நம்பி வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையும், எந்த பாடுகளும், எந்த பின்மாற்றத்துக்குரிய சூழ்நிலைகளும், ஆண்டவரே எந்த எதிர்ப்புகளும், எந்த போராட்டங்களும், எந்த நஷ்டங்களும், இழப்புகளும், வியாதிகளும், ஆண்டவரே எங்களுடைய உறுதியிலிருந்து ஒரு காலம் எங்களை விலக வைத்து விடாதபடிக்கு இவைகள் எல்லாவற்றை குறித்து நான் கவலைப்படவில்லை என்று பவுல் சொன்னது போல, ஆகிலும் நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படவில்லை, ஆகிலும் இவைகளில் ஒன்றை குறித்து நான் கவலைப்படவில்லை என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் வெற்றி முழக்கமிட்டு வாழ எங்களுக்கு வேண்டிய கிருபையை தாரும். உம்முடைய ஜனத்தை உயர்த்தி ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.